பூஜை பொருட்கள் நாகராஜ் அவர்கள் திருச்சி பகுதியைச் சேர்ந்த அவரை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு விருது மட்டுமல்லாமல் அவருக்கு கேஷ் ரிவார்ட் 25,000 ரூபாயும் அளிக்கப்படுகின்றது. சித்திக் நாகராஜ் அப்படின்ற நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பொருள்களை விற்போம். அது மூலியமாக மக்களுக்கு நம்ம மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறிய தன்னம்பிக்கையோட இந்த சிறிய தொழிலை ஆரம்பித்தோம். இது ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். நம்ம ஆன்மீக பணியில் வேறு எதுவுமே இது பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி மற்றவங்க பயன்படுத்துகிற அந்த ஆன்மீக பொருளை நம்ம கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். ஆன்மீக பொருள்ன்றதுனால ஒரு பக்கம் எங்களுக்கு இது ஒரு வருமானமும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையும் இந்த மாதிரி இவங்க ஒரு சாமிக்கு பயன்படுத்துகிற பொருளை அதுவும் இவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்றது மேலே எங்கள் மேலே கொஞ்சம் மதிப்பும் மக்களுக்கு வருது சார். சேல்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு எல்லாமே விற்கும். ஒரு சில நேரங்களில் விற்காமையும் போகலாம். இருந்தாலும் கிடைக்கிற சிறிய வருமானம் எங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கிறதுனால தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு ஒரு உதவியாளர், அதாவது ஒரு உதவியாளர்ன்றவர் நல்லா இருப்பாரு, மாற்றுத்திறனாளின்றவர் பார்வையற்றவராக இருப்பாங்க. இவங்கனாலதான், இந்த உதவியாளர்கள்னாலதான் நாங்கள் பாண்டிச்சேரியும் சேர்த்து தமிழகம் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். இந்த தொழில் ரீதியாக அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் எங்களால் மூவ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் ஓட்டுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அங்கே போனோம்னா இப்போ ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வாங்குறதுக்கு. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதுக்கு கேரண்டி வேணும், அதுக்கு கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அரசாங்கத்தின் பங்குன்னு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. அதாவது அடையாளமே காணப்படாத எங்களை இந்த தாரா ஃபவுண்டேஷன் அடையாளப்படுத்தி எங்களுடைய முகங்களையும் உலகத்திற்கு காமிக்க விரும்புகிற இந்த தாரா ஃபவுண்டேஷனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்கள் குழு சார்பாக. அவையில் கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் எங்களது குழுவின் சார்பான வணக்கம். திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த தாரா ஃபவுண்டேஷன் எங்களை பார்க்கும்போது இவங்க எங்களை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எங்கிட்ட விளம்பரம் வாங்கிட்டு இது மாதிரி நீ கஷ்டப்படுறீங்களான்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு புகழின் இமயத்தில் உள்ள இதயங்களில் எங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆன்மீகத்தை ஆணிவேரா எடுத்து அன்பை மட்டுமே போதிக்கிற இந்த ஒரு அன்பு சங்கமத்தில் எங்களை கொண்டு இப்படி நிறுத்தி எங்களுக்கு ஒரு அழகான ஒரு அன்பு வாகை, அதுவும் இறைவனுடைய ஆசீர்வாதம், அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தோட இப்படி ஒரு நல்ல ஒரு கிரீடம் கொடுக்க போறாங்கன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்ஸ் ஃபார் காட்.